வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தங்களது சாதனைகள் மூலம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமிதம் அடைய செய்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். ருமேனியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தலைநகர் புக்காரெஸ்ட் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார். அப்போது இந்தியா ருமேனியா இடையேயான வளரும் நட்புறவுக்கு அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினர் முக்கிய தூணாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் தாய்நாட்டுடன் எப்போதும் ஆழமான தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் தங்கள் சாதனைகள் மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமிதம் கொள்ள செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு ருமேனியா நாட்டின் புக்காரெஸ்ட் பொருளாதார ஆய்வுகள் பல்கலைக்கழகம் டாக்டர் ஹானரிஸ் காசா எனும் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. அதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் முர்மு இந்த விருது இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கே உரியது என்றும் இது இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான நீடித்த நட்பின் அடையாளம் என்றும் குறிப்பிட்டார்.